ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அக்ஷாஸ் குக்கிங் டியூன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மேயோனைஸ். யூஸ்வலாக மேயோனைஸ் முட்டை வச்சு தானே செய்வாங்க. முட்டை இல்லாமல் மேயோனைஸ் வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க மேயோனைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். ஒரு கப் காய்ச்சி ஆற வச்சின பால் ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 பவுலையும் ஃப்ரீசரில் 2 மணி நேரம் வைக்கணும். அடுத்து ஒரு பவுலில் ஒரு லெமனோட ஜூஸ் எடுத்திருக்கேன். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு இருக்கும். ஒரு கப் பால் ஒரு கப் ஆயில் எடுத்திருக்கோம் இல்லையா, அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் போட்டால் கரெக்டாக இருக்கும். லெமன் ஜூஸை 15 நிமிஷம் ஃப்ரீசரில் வைக்கணும். ஆயிலும் பாலும் ஃப்ரீசரில் வச்சு 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ லெமன் ஜூஸை ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஆயிலும் பாலும் ஃப்ரீசரில் வச்ச 1.25 மணி நேரத்துக்கு அப்புறம் லெமன் ஜூஸ் வச்சோம்னா 15 நிமிஷத்துக்கு அப்புறம் எல்லாமே ரெடி ஆகிடும். இப்போ பாலும் ஆயிலும் உள்ளே வச்சு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. லெமன் ஜூஸ் உள்ளே வச்சு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். பால் பாருங்கள், மேலே மட்டும் ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இப்படி தான் இருக்கும். இப்போ மேயோனைஸ் செஞ்சிடலாம். ஒரு மிக்சர் ஜாரில் ஃப்ரீஸ் பண்ண ஆயில், ஃப்ரீஸ் பண்ண பால் போட்டுட்டு பாலை ரஃப்பாக உடச்சி விட்டுருக்கேன். அடுத்து ஃப்ரீஸ் பண்ண லெமன் ஜூஸ் போட்டுட்டு அடுத்து இதில் 2 பல்லு பூண்டு ரஃப்பாக நறுக்கி போடுறேன். அதோட 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுடலாம். லாஸ்ட்டாக மேயோனைஸ்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு க்ளோஸ் பண்ணி அரைச்சிடலாம். லோ ஸ்பீடில் ஒரு 30 செகண்ட்ஸ் அரைக்கணும். லோ ஸ்பீடில் அரைச்சா போதும், 1ல் வச்சு அரைச்சா போதும், 2ல் 3லலாம் போக வேண்டாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட மேயோனைஸ் 30 செகண்டில் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள். அப்படியே நம்ம கடையில் வாங்குகிற டேஸ்ட்லேயே இருக்கும். ப்ரெட்டோட பீஸாவோட ரொம்ப யம்மியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். இது கார்னிஷிங்காக மேயோனைஸ் மேலே கொஞ்சம் மிளகுத்தூளும் மிளகாத்தூளும் தூவி விட்டுருக்கேன். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரெட்டோடவும் பீஸாவோடவும் நீங்களே செஞ்ச மேயோனைஸை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.